நண்பர்களே, அன்னை ஆயிஷா சித்திகா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நோயாளி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு வரப்பட்டாலோ அல்லது ஒரு நோயாளியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலன் விசாரிக்க சென்றாலோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஒரு நோயாளி அவருக்கு எந்த இடத்தில் வலி ஏற்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வலது கரத்தால் அப்படியே தடவி விட்டு வருடி விட்டு அவருக்காக வேண்டி அழகிய முறையில் பிரார்த்தனை செய்வார்கள். அது என்ன பிரார்த்தனை என்று சொன்னால், அல்லாஹும்ம ரப்பின் நாஸ் அதிஹிபில் பாஸ் வஷ்பிஹி அன்த ஷாஃபி லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாவுக ஷிஃபா அல் லா யுகாதிரு சகமா. இதனுடைய பொருள், இறைவா, மக்களை ரட்சிப்பவனே, அவருடைய துன்பத்தை போக்கி அவருக்கு குணமளிப்பாயாக. நீ குணமளிப்பவனாக இருக்கிறாய். உனது நிவாரணத்தை தவிர வேறெந்த நிவாரணமும் கிடையாது. நோய் அறவே இல்லாதவாறு முற்றிலும் அவருக்கு நோயிலிருந்து குணமளிப்பாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு பிரார்த்தனை செய்வார்கள். நாமும் இவ்வாறு ஒவ்வொரு ஆஸ்பத்திரியிலும் அங்கே சென்று நோயாளிகளுக்காக வேண்டி இவ்வாறு பிரார்த்தனை செய்வோம். அவருடைய வலிக்காக வேண்டி அவருடைய வலி வந்த இடத்தில் தடவிவிட்டு வருடிவிட்டு அவருக்காக நாம் பிரார்த்தனை புரிவோமாக.